என்ன மாரி ஒரு பைத்தியக்காரிய நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னே இந்த வீடியோவ நான் எடுத்திருக்கேன். பார்க்க கீரை மாரி இருக்குல்ல. கிளெமென்ஸோ மார்க்கெட் போயிருந்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அங்க இந்த கீரைய பார்த்தேன். ஆஹா! நம்ம ஊர் கீரைலாம் இங்க கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு, கீரைங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்பவே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இது இந்த ஊர் ஐட்டமா இருக்க போது. கண்டிப்பா நம்ம ஊர் ஐட்டம் இல்லன்னு. இல்ல இது கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரைய முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? அதுதான் இதுன்னு சொல்லி எப்படியோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். 1 இல்ல 2 கட்டு. அன்னைக்கு மீனெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கிற வேலை இருந்ததுனால, இத நான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் காய காய பார்த்தீங்கன்னா, வீடே ஒரு ஸ்மெல். என்ன வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது, வீடே இவ்ளோ வாசனமா இருக்கேன்னு சொல்லி இந்த கீரையா தான் இருக்கணும்னு எடுத்து மோந்து பார்த்தா, அப்படி ஒரு வாசனம். இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா கீரையா இருக்காதுன்னு கூகுள் லென்ஸ்ல போட்டு சர்ச் பண்ணா, அப்புறம் தான் தெரியுது இது பேரு பேசிலாம். நான் இதுக்கு முன்னாடி பேசில் லீவ்ஸ பார்த்துருக்கேன். அது நம்ம ஊர் துளசி மாரி தான் இருக்கும். இந்த இலை கொஞ்சம் நீட்டி நீட்டி இருந்ததுனால நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். வேற எதுவும் இல்ல. இந்த பையன் கொஞ்சம் ஹைப்ரிட் போல இருக்கு. எனக்கு தெரியல. பரவால்ல. புதுசா இன்னைக்கு ஒண்ண கண்டுபிடிச்சோன்னு சந்தோஷம். இப்ப என் வீட்டுக்காரு "இத என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்டாரு. "வேற என்ன பண்றது? அலசி, புழிஞ்சு, கழுவி காய வைக்க வேண்டியதான்" அப்படின்னேன். பாதி இலை கொஞ்சம் வீணா போன மாரி ஆயிடுச்சு. என்னோட அலட்சியத்தால அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு துணியில காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 கட்டு காஞ்சதுக்கப்புறமா இவ்வளோ தான் தேறிச்சு. ட்ரைடு பேசில்னு கடையில போய் வாங்கியிருந்தா கூட 50 சென்ட்லேருந்து 80 சென்ட் தான் இருந்திருக்கும். ஆனா, இத நான் 2 யூரோ குடுத்து வாங்கிட்டு வந்து இதுக்கு பல பணிவிடைகள செஞ்சு காய வச்சு இப்போ ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.